श्रीमन्नरन्तगिरिवद्यं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्नरन्तगिरिवद्यसिद्धं गुणाब्जं सन्तकुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये लीलातुङ्गस्तरीयगुरे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थं स्वं स्तुतिशतशिरखा सिद्धमध्यापयन्ति स्फूर्तिष्ठायां स्मृतिनिगलितं यावरात् कृत्यभुङ्क्ते ஊராதுஸ்யை நம இருவிடம் பூய ஏவாஸ்து பூயகா அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கை பொன்னிருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமான பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்து கற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்விளையாய் நாடி நீ வேங்கிறதற்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கி கூடாறு வெல்லும் சீர் கோவிந்தா இந்த பாடிப் பெறகொண்டு யாம் பெருசம்மானம் நாடு பெறும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் விளையே தோடே சிரிப்பூவே ஆடகமே எந்தனை பல்கரம் யாமணிவோம் ஆடி கொடுப்போம் அதன் பின்னே பால் சூறு மூடனை வேறு விடுங்கே விடுவாரா கூடியிருந்து குளிர்ந்தேல் ஓரம்பாவாயி கூடுவர்களுக்கு எம்பெருமான் அடிமையாயிருப்பானாம், கூடாதவர்களுக்கு வெல்லுவான். இது உதாரணம் என்ன? ராவண கும்பகர்ணாதிகள், ஸ்ரீகுபார தந்தபக்தராதிகள், இரண்யாட்ச இரண்யசுபத்தில் இவாளெல்லாம் கூடாதவர்கள். எத்தனையோ சொல்லி பார்த்தான், கேட்கல. வெல்லும் கோவிந்தா. எப்படி வென்றார்? எனிமீஸ் அப்படின்னா துஷ்கிருத்தாம் வினாசாய துஷ்கிருத்தாம் என்று கூடார் வெல்லும் செய்து கோவிந்தா அப்படின்னு சொல்ற. கோவிந்த சப்தத்துக்கு 10 அவதாரத்துக்கும் உற்பத்தி இருக்கு. காம் வெந்தது கோவிந்தா. முதல் மாடு காக்கிறவன் கோவிந்தன் அப்படின்றான். அதே மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் கோவிந்த சப்தத்தை உபயோகிச்சு கோவிந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சபரிகள் 10 அர்த்தம் இருக்கு. அந்த சூத்திரன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம அதெல்லாம் போறதுக்கு விவகாரம் இல்லை. எம்பெருமானுக்கு திருநாமம் சாத்திரம் என்ன? விநாசாயச துஷ்கிருத்தாம் என்கிற மாதிரி எம்பெருமான் கூடாரை வெல்லும் கோவிந்தா. என்ன பண்றீங்க நீங்க எனக்கு அப்படின்னா, உந்தன்னை பாடி பரகொண்டு இழுத்தோர் பாசகத்துல பாடி பாடின்னு சொல்லுகிற பாடின என்னவா இருக்கு? எந்த பாடணும்? பாவை பாட பாவம் போமே. சிலரியன் பின்னே இப்போ சொல்றேன், நாங்க பண்ணிட்டே இருக்கோம், பாடிட்டே இருக்கோம். இது எந்த பாசகத்துல வருது? அந்த ஒரு வருது. அந்த பாவை பாட பாவம் போமே அப்படின்னு. ஆகையினாலே இவா ஒண்ணு பாடுன என்ன வருது? பெருமான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கதை. கதை என்றால் என்ன? பொருத்தியாருக்கு ஒரு கலை, இவாளுக்கு ஒரு கலை. சரி, இதில் லிஸ்ட் 6. யாம்பெரு சம்மானம். எம்பெருமான் பிரசாரத்துக்கு யாம்பெரு சம்மானம் வருவேன். கோவில்ல பிரசாரம் கொடுத்ததுன்னா 2 கையும் கொடுத்து ரொம்ப இதா கௌரவமா வாங்கிக்கிறேன். காரணம், நான் பெருமாள் பிரசாரத்துக்கு அத்தனை ஏத்தம். எனக்கு வேண்டது சம்மானம். எம்பெருமான் எனக்கு வேண்டும் சன்மானம் தெரிஞ்சுக்கலாம். என் பகவான் வந்து செய்திருக்கார். ஆனா கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா அப்படின்னா இந்த பிரசாதம் கோவிந்தனுக்குத்தான் நானா இருக்கு, நமக்கு நானே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா அப்படின்னா கோவில் பிரசாதம் போக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சு கொஞ்சமாக சாப்பிடணும். ஆனா பகவத் பிரசாதம் அது எது? யாம்பெரு சம்மானம் அப்படின்னு அதுல கோழி சொல்லக்கூடாது, தப்பு தேடக்கூடாது. காரணம் என்னன்னா,
எல்லா பிரசாரமும் அப்படி இருக்கிறது இல்லை. அன்போடு எம்பெருமான் நவீஸ்வரிக்காரன் சொல்லி பகவத் பிரசாரம் செய்திருக்கிறேன். யாம் பெரிய சம்மானம் என்று பகவத் பிரசாரம் தெரிவிக்க வேண்டியது. இவளுக்கு என்ன சம்மானம் அது சொல்லிட்டு வர நாடு புகழும் பரிசினால் நன்றாக என்பதுமான் அவருக்கு பிரசாரத்துக்கு என்ன பெயரு? நாடு புகழும் பரிசு. பார்த்தாவோ இந்த மாதிரி கிடைக்கிறவங்களுக்கு பிரசாரம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்க கூடாது. நாடு புகழும் பரிசினால் என்னென்ன வேணும்? சூடகம், ஆடகம், தோள்வளை, தோடு, செவிப்பு, இத்தனையும் இல்ல என்று அநேய பல்கலனும். பல பலவே ஆபரணம், பேரும் பலபலவே, பலதலவே சூரிய வடிவு, பெண் பெண்ணில் பலகலன் உண்டு, கேட்டுத்து போந்தின்பம் பலபலவே ஞானமும், பாம்படமேலார்க்கேயோ. பாம்படமேல் இருக்கவன் யாரு? ரங்கநாதன் சேஷசாயி. ஆனா படுத்திருக்க அந்த பெருமாளுக்கு என்னென்ன திருமல் இது இருக்குது ஆபரணங்கள் அப்படின்னா மாதிரி பல பல எப்படி சொல்லிட்டு இருக்கியோ அச்சாவதாரத்துக்குள்ளே ஒண்ணு சேர்ந்திருக்கிறதுனாலே நம்முடைய வருத்தம் முடிஞ்சது. வருத்தம் முடியறதுக்கு முன்னே ஆம் எழுதோம் அப்படின்றார். ஒன்றுமே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு வருத்தம் முடிஞ்சிருக்கிறதுனாலே சூடகம் சூட்டிக்கிறது, தோள்வளை தோளுக்கு போடுறது, தோடு காதுக்கு போடுறது, செவிப்பூ அப்புறம் மாட்டி, அப்புறம் பாடகமே, எந்தனைய பல்கலம், இந்த மாதிரி எத்தனை ஆபரணங்கள் இருக்கோ அத்தனையும் கொடுக்க வேண்டியது பிரசாரமா இதுக்கு. சுவாபதேசத்துக்குள்ள திருவந்திரந்தயம் சர்வஸ்லோகங்கள் வியாக்கியானம் பண்ற பாடகமே எந்தனைய பல்கலம் யாம் அடிவோம். சந்தோஷப்பட்டுனாக்கா இதெல்லாம் போட்டுக்கிறார். சந்தோஷம் இல்லாம இருக்கிறது இல்லை. ஆகையினால் இதெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்க என்னோட சேர்ந்தாச்சு இல்லையோ திருப்பா முடிஞ்சு வந்துட்டு இருக்க சந்தோஷமா இருக்கா. ஏன்னா ரெண்டு சம்மானம், ஒன்னு விருத்தியாருக்கு, மத்தொன்னு இவாளுக்கு. யாமடிவோம் ஆடை கொடுப்போம். ஆடை கொடுப்போம் என்று வியாக்கியானம் பண்ற ஆடை உடுத்துட்டு இல்லையா அப்படின்னு இல்லையா? அப்படி இல்லை, நீ உடுத்தின ஆடைத்தான் நமக்கு ஆடை. நீயும் பிராட்டியும் படுத்தின ஆடை அடியோங்களுக்கு அந்த ஸ்பரிசப்பட்ட ஆடை. ஆடை கொடுப்போம். அதன் பின்னே பால் சோறு. பால் சோறு அப்படின்னா இந்த ஸ்ரீராம் தான். அந்த பால் சோறு டிரான்ஸ்லேஷன் உடனே பேர் மடுங்கை ஒழிவாரா. அது கொடுக்குறா, ஒரு இலையில வாங்கிக்கிறா, பார்த்துட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறதுனால இவா கையில அது சோறு இருக்குன்னு தெரியுது இல்லையா. இதுக்கு விதர் எக்ஸாம்பிள் சொல்றான். விதரான் நானு புகழே சுச்சின்னு வடவந்திச்சா அப்படின்னு பாவனத்தும் போக்கியத்தும் உடையது விதரஞ்சனகம் அப்படின்னு கிருஷ்ணன் தூது போகிச்சு எல்லாரும் நம்மாத்துக்கிறான்னு காத்துட்டு இருக்கலாம். யாரு? துரியோதனாரிகள், துரோணாச்சாரியர் எல்லாரும், பீஷ்மர், கண்ணன் நம்மாதுக்கு எழுதினானுங்க. இவர் நேர் விதர்நாத்துக்கு போறார். விதர்நாத்துக்கு போய் அவருக்கு வரான் நினைச்சு கூட இருக்கல. சரி வெங்கடேஷன் காத்தி வச்சு வாழைப்பழம் உரிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அது விதருக்கு எத்தனை சந்தோஷமாயிடுறதுன்னா என்ன கொடுத்து கொண்டு இருக்கேன்னு தெரியலையா. கையில சிப்பை கொடுக்குறான், வாழைப்பழம் கீழே போடுறான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அப்படின்னு இவர் சாப்பிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சிப்பை சாப்பிட்டு இருக்க, தோலுக்கு தோல் வாயில போயிட்டு இது கீழே விழுந்திருக்கான். அப்படி அத்தனை ஒரு இது. இவரு சிண்டே சாப்பிட்டு இருக்க, வாழைப்பழம் கீழே விழுகிறான். இந்த விதர் எழுத்துக்குள்ளே அத்தனை ஈடுபாடு இருக்கு. கண்ணவிற்கு இவருக்கு அத்தனை ஈடுபாடு. இதுதான் நாரி பகுஜே சுச்சி வந்து குணவந்தா சுச்சியா இருந்தது, குணமா இருந்தது. அது கொடுத்தா வாழைப்பழம் கீழே விழுந்து தோலை சார்ந்திருந்தான் வியாக்கியானம் பண்றா. சரி, அது இருக்குதான். இங்கே அந்த மாதிரி நமக்கு என்ன வேணும்னா நீ விடுத்தின ஆடை வேணும், ஆடை உடுப்போம். அதன் பின்னே பால் சோறு. பால் சோறுக்கு நீ சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு என்ன, கண்ணனையே பார்த்துட்டு மகிழ்ந்திருந்து கையில
இருக்கும்படியான அந்த ஸ்ரீராந்தத்தன்னும் கையென்னும் மொழி உடனே பெய்து முழங்கை விடுவாரா. முழங்கையால் செட்டுன்னு இருக்கான். ஏன்னு அது மறந்துட்டார். க்ஷீராந்தத்திற்கன் கண்ணனே க்ஷீரான், கண்ணன் என்பன் கருந்தெய்வம். கண்ணன் நேர கிடைச்ச விடுறாளா. ஆகையினாலே உடனே பேர் முழங்கை விடுவாரா. ஆனா அஜானத்தாலே கண்ணன் வந்து கண்ணனை ஈடுபட்டு இவா இந்த கையில இருக்கிறத மறந்து உடனே பேர் விடுங்கையாவது வேறின்றிருக்கு அப்படி கூடியிருந்து குளிர்ந்து வாழ வேண்டும். அப்படி உங்களுக்கு கூடியிருந்து குளிர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னா புறத்தாலே இருந்து நாங்கள் தபஸ் பண்ணி இப்ப இழுப்பிண்டு வந்தாலே அந்த மாதிரி முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு அந்த மாதிரி ஏகாந்தமான விளைக்கிற விஷயம் இல்லை. இந்த அடியார்கள் குழாங்களை சேர்ந்து கூடியிருந்து பாதக்கருத்தில் வந்து நாங்கள் ரசக்கிரீடை இத்தியாதிகள் தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா கோஷ்டியாய் இருந்து சகலமும் அனுபவிக்க வேண்டும் என்களுடைய அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி தம்முடைய விண்ணப்பத்தை எம்பெருமானிடத்தில் பண்ணுகிறார்கள். இவ எதுக்காக வந்திருக்கா? ஊராருக்காக. இவள் வெவ்வேறு சேதத்துக்கு விட்டுருக்கல. கண்ணனையும் ஆயர்களையும் சேதத்துக்கு சிறுமியர்களும் சேர்ந்து விட்டுருக்கல. இப்ப மழைக்காக அந்த சேமத்துக்காக லோக்கத்திலே அவ இருக்கிற இடத்துக்குள்ளே பஞ்சம் வந்திருந்த அந்த பஞ்சம் போர்த்துக்காக மெழுதறத்துக்காக இவாளுக்கு நோன்பு நோக்கு சொல்லி அவளுக்கு கிடைச்சது. இவாளுக்கு இந்த கூடியிருந்து குளிரும் அவகாசமும் கிடைத்திருன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அஸ்மிகிருதமாரம் நாம் திரிவேகவட்சமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருவரந்தராம்.